Hi guys, so welcome back again to my channel Premier Vlogs. So நான் லாஸ்ட் வீடியோவில் சொன்ன மாதிரி சாக்லேட் ஃபேக்ட்ரி போகணும், பட் ஐ வாஸ் நாட் தட் சாட்டிஸ்ஃபைட். அண்ட் அது மேபி நாங்கள் தப்பான சாக்லேட் ஃபேக்ட்ரி போயிட்டோமா என்னன்னு தெரியல. ஸோ நீங்கள் ஊட்டியில் போய் நல்லா சாக்லேட் ஃபேக்ட்ரி இண்டஸ்ட்ரி அந்த மாதிரி விசிட் பண்ணியிருந்தா கீழே கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ இப்போது அந்த வீடியோ நான் கொஞ்சம் ஸ்கிப் பண்ணிட்டேன், எதுக்கு தேவையில்லாமல் அவ்வளோ நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை. ஸோ நாங்கள் வச்சிருந்த எக்ஸ்பீரியன்ஸ் தான் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ இப்போது நாங்கள் சாக்லேட் ஃபேக்ட்ரியில் கிளம்பிட்டு வேறு ஸ்பாட்டுக்கு போயிட்டுருக்கோம். பேசிக்லி ஹோட்டல் ஸ்டேக்கு தான் போயிட்டுருக்கோம். ஸோ போகிற வழி தான் இது. நீங்கள் பார்த்தாலே தெரியும் கிளைமேட் எப்படி இருக்குன்னு, எவ்வளோ ஃபாகியாக இருக்குதுன்னு சொல்லி. லிட்ரலி நானும் ஜாக்கெட் வாங்கலை, என் ஹஸ்பண்ட் அட்லீஸ்ட் ரைடிங் ஜாக்கெட் வச்சுருந்தாரு. அண்ட் பெங்களூரில் வாங்கின ஒரு ஜாக்கெட் இருந்துச்சு அவர்கிட்ட, லெதர் ஜாக்கெட். ஸோ அவர் தப்பிச்சிட்டாரு முன்னாடி. நான் பின்னாடி குளிரில் பயங்கரமாக இதாச்சு, நல்லா ஜில்லுன்னு ஃப்ரோஸ் ஆகிடுச்சு. அதனால நாங்கள் இப்போது எங்கே ஸ்டாப் பண்ணியிருக்கோம் ஊட்டிக்கு மிக அருகில். லைக் ஐ திங்க் அதனால் 10 kilometers. நல்லா ஷிவர் ஆயிடுச்சு, எனக்கே நல்லா ஃப்ரீஸ் ஆயிடுச்சு. அதனால் ஸ்லிப்பர்ஸ் போடனால பயங்கரமாக ஃப்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிச்சு. இப்போது இவ்வளோக்கும் நான் ஆஃப்டர்நூன் தானே, டைம் 2:30 தான். இதே வேறு ஊர்னால் எவ்வளோ வெயில் அடிக்க போகுது, பட் ஹியர் இட்ஸ் லைக் சில் பில்ஸ். அங்கே அவர் நடுங்கிட்டு இருக்காரு. இது ஒன்றும் டான்ஸ் ஸ்டெப்பில் கிடையாது, நடக்கத்தில் இது பண்ணிட்டுருக்காரு. அதனால தான். ஸோ இப்போது we just stopped in a place. We are planning of like having some tea and then we'll check. We are planning of going and having lunch, and we booked a place actually. It actually has a good hill view. So அங்கே போகலான்னு இருக்கும். The room is like shit. Room is like okay. I'll not say it's very awesome and all, but it's just that we are planning. One day. நீ வண்டி உள்ள சைடில் இன்னும் ஓகே தானே. ஸோ இப்போ போயிட்டு லன்ச் சாப்பிட்றோம் நெக்ஸ்ட்டு. அது ஊட்டிக்குள்ளே போயிட்டு தான், அதுக்கப்புறம் நாங்கள் பார்ப்போம் என்ன பண்ணலாம்னு சொல்லி. ஸோ லன்ச்சுக்கு வந்துருக்கோம். ஓகேவா, பயங்கரமாக கை கழிச்சு. நான் ஒருத்தி மட்டும் தான் இங்கே ஜாக்கெட் போடாமல் சுற்றிட்டு. Everybody are like so dressed up close to me. Remove பண்ணிடுறேன். ஸோ நான் மட்டும் தான் இங்கே ஜாக்கெட் போட சுற்றிருக்கேன். செத்துருவோம் கன்ஃபார்மாக. நான் உங்களை வம்பிக்கெல்லாம் சரி ஜூஸ் வாங்குவோமான்னு சொல்லலாம் வச்சுட்டு நீங்களாம் என்னைய சொல்லிட்டு மாட்டியா. அது எல்லாமே பாதி மலையில் சுற்றி பாதி சின்னஸ்க்கு இப்படி ஆகிட்டோம் நாங்கள். ஏன் ஹேர் பண்ணிட்டு மிஸ்ட்டு போயிடுச்சு. ஸோ எஸ், நீங்களும் எங்களை மாதிரி ஊட்டிக்கு போயிட்டு நம்ம கேம்ப் ஃபயர் பண்ணலாம் அப்படியெல்லாம் யோசிச்சிங்கன்னா வாய்ப்பு இல்லைங்க. ஏன்னா அங்கே இருக்க கிளைமேட் திடீர்னு மழை வருது. ஸோ நாங்கள் போன டைம்லேயும் அதுதான் ப்ராப்ளமே. இப்போ நாங்கள் ஆக்சுவலி அதான் பேசியிருந்தோம். நாங்கள் புக் பண்ணியிருந்த ப்ளேஸு புக் பண்ணதே 1 டேக்கு தான், ஏன்னா வேறு ஸ்பாட்டில் மூவ் ஆகுறதுனால. ஸோ கேம்ப் ஃபயர் இருக்குன்னு பார்த்தா கடைசியில் அவங்க மழை வர்றதுனால கேம்ப் ஃபயர் அங்கே பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. எக்ஸ்ட்ராவாக அட்வான்ஸாக கேட்டிருந்தாங்க. அதனால் நாங்கள் சேஞ்ச் பண்ணிட்டோம் பிளானை. அதுக்கப்புறம் சரி எதுக்கு இப்போதைக்கு என் ஹஸ்பண்ட் கிட்ட மட்டும் நீங்கள் போய் பேசிட்டு வாங்க, நம்ம ஃபுட்டு ஆர்டர் பண்ணலாம். சரி, நான் ஃபுட்டு ஆர்டர் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அது கோபி, இது கோபி, இது வெஜ். அண்ட் அவர் இருக்கார். ஃபுட் வந்துடுச்சு. அதான் நல்லவா நீ வந்துட்டேன். தட் இஸ் யோர்ஸ், இட்ஸ் மீ. ஒரே புகை மூட்டமாக இருக்கா. நான் யூஸ்வலாக சுடு சாப்பிட மாட்டேன், பட் இந்த மெம்மடிக்கு சுடு தான் சாப்பிட்டாங்க. ஆமாம் 100% கரெக்ட். புக் பண்ணிக்க ஹோட்டல் ஸ்டேயோட வியூ பார்க்குறீங்களா வெளியே? மவுண்டன் வியூ. ஓ என் ஹஸ்பண்ட் செமையாக இருக்குல்ல வியூ. பின்னாடி ஃபுல்லாக ஃபாகாக மிஸ்டியாக இருக்குது. அண்ட் இங்கே ஊஞ்சலும் இருக்குது. ஆமாம், ஹில்லோட லைட்டிங் செட்டப் வச்சு அப்படியே சிட் அவுட்டும் இருக்குது, கேம்ப் ஃபயர் இருக்குது. ஆனால் இங்கே மழை வர்றதுனால
டவுட் தான். பின்னாடி போவாங்க மேலே போய். ஏய் மூவிஸில் வர மாதிரி உங்களுக்கு எந்த அளவுக்கு தெரியுதுன்னு தெரியல. அங்கே வெயிட், கேமரா மாற்றுறேன். ஸோ இதுதான் எங்கள் ரூம்லேருந்து பார்க்குற வியூ. ஏர்லி மார்னிங் எழுந்துச்சி பார்த்தீங்கன்னா சூப்பராக இருந்துச்சுங்க. டு பி ஃப்ரேங்க் அந்த ஸ்பாட்டில் இருக்கும்போது தாங்க வேறு லெவலாக இருந்துச்சு. ஆனால் என்ன பான்ஃபயர் தான் பண்ண முடியல எங்களால். நாங்கள் நெக்ஸ்ட் டே மார்னிங் கிளம்பி ஃபஸ்ட் வேலையாக போட் ஹவுஸ் போயிட்டோம். ஏர்லி மார்னிங் ஒரு 8-9 இருக்கும். போட் ஹவுஸ் போயிட்டோம். அங்கே போயிட்டு போட்டிங் பண்ணலான்னு சொல்லி. பட் எனக்கே போட் ஓட்ட தெரியாதுங்க, பயங்க. போட் ஹவுஸ் வந்துட்டோம். சரி இப்போது நெக்ஸ்ட் போட் ஹவுஸ் போகலாம். உள்ள பார்க்கிங்லாம் பண்ணியாச்சு. மார்னிங் 11 ஆச்சு. பட் கிளைமேட் இவ்வளோ நல்லா இருக்கீங்க. திடீர்னு மழை வருது, திடீர்னு என்ன வந்து. ஸோ நான் ஜாக்கெட் ஓவர் லேயரிங் எல்லாம் பண்ணி வந்து இதான் போட்டுக்க. ஏதோ மோட்டர் போட்னா எவ்வளவோ ஏதோ. ஸோ ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே போட் ஹவுஸ் போகிறதுக்கு ஒரு என்ட்ரி டிக்கெட் இருக்கும். ஈச் 25 நினைக்கிறேன். ஸோ டோட்டலாக 50 தான் ஆச்சு 2 பேருக்கும் சேர்த்து. பட் இதுக்கப்புறம் உள்ளே போயிட்டு போட்டிங்க்குன்னு தனியாக இருக்கும், அதுக்கப்புறம் கேமிங்க்குன்னு தனியாக இருக்கும். ஸோ நாங்கள் உள்ளே என்டர் ஆனோடனே ஃபஸ்ட்டு நான் காட்டுறேன் உங்களுக்கு பாருங்கள். உள்ளே நல்லா இருந்துச்சு. பிளாட்ஃபார்மை வாக் பண்ணுறதுக்கு எல்லாம் லைக் ஸ்டெப்ஸ் எல்லாம் நல்லா தான் இருந்துச்சு. டீசெண்டாக இருந்துச்சு மெயின்டைன் பண்ணிக்கிட்டு. இதுதான் என்ட்ரன்ஸ். உள்ளே என்ட்ரன்ஸ் வந்தோடனே உங்களுக்கு சுற்றி லைக் சென்டரில் இருக்கும். சுற்றி உங்களுக்கு ஒவ்வொரு சைடும் ஒவ்வொரு ஸ்பாட் இருக்கும். ஒரு சைடில் இந்த நீங்கள் பார்த்தீங்கல்ல ஐ லவ் ஊட்டின்னு இருக்கும் ஃபோட்டோ ஸ்பாட். அங்கே அவங்க கேமராமேன் இருப்பாங்க. டிஎஸ்எல்ஆரில் அவங்களே ஃபோட்டோ எடுப்பாங்க. இஃப் நாட் நீங்கள் உங்கள் ஃபோன்லேயே எடுத்துக்கலாம். அவங்களே ஃபோட்டோக்கு பிரிண்ட் அவுட் எடுத்து கீ செயின் மாதிரி இல்லாட்டி ஃப்ரிட்ஜ் மேக்னெட் மாதிரி கொடுப்பாங்க. ஸ்ட்ரெயிட்டாக கீழே போனீங்கன்னா போட் இருக்கும். ஸோ பேசிக்லி நான் சொன்ன மாதிரி எனக்கு ஆக்சுவலி ஸ்விம்மிங்கும் தெரியாது. அதான் ரிஸ்க் எனக்கு வேணான்னு சொல்லி போட்டிங் போகல. அண்ட் அது மட்டும் இல்லாமல் 2 பேருக்குன்னு தனியாக போட்டிங் கிடையாது. அங்கே ஒன்று குரூப்பாக போகணும். தனியாக 2 பேருக்கு மட்டும்னு கேட்டதுக்கு அவங்க என்ன சொன்னாங்கன்னா 860 சம்திங் சொன்னாங்க. 800+ ஆகும்னு சொன்னாங்க. இப்போ 2 பேருக்கு போட் போகிறதுக்கு மட்டுமே 800 ஆச்சுன்னா அந்த காசு நாங்கள் போய் விளையாடிடுவோம். ஸோ நாங்கள் 2 பேரும் எதுக்குடா அங்கே போய்கிட்டுன்னு ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே போனது ஆப்வியஸ்லிங்க கேமிங் தான். நாங்கள் 2 பேருமே கொஞ்சம் கேம் விளையாடுற பைத்தியங்க. ஸோ எடுத்தோடனே நாங்கள் கேமிங்க்கு தான் போனோம். ஸோ உள்ளே இறங்கி லெஃப்ட் எடுத்தோன்னா உங்களுக்கு இந்த மாதிரி அம்யூஸ்மெண்ட் பார்க்கில் இருக்கும்ல அந்த மாதிரி ப்ளே ஏரியாவில் இருக்கும். ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி வாட்டர் பாடிஸ் இருக்கும். அங்கே லைக் தண்ணி இருக்கும். அண்டு இதை விட பெஸ்ட்டு என்ன தெரியுமா, இங்கே எல்லாமே கம்மி தான். 10 rupees 20 rupees அப்படி தான் என்ட்ரி ஃபீ. ஸோ நாங்கள் வீடியோஸ்லலாம் பார்த்துருப்போம்ல நம்ம அந்த பிரிட்ஜ் மாதிரி இருக்கும், காற்றுல பறந்துட்டு இருக்கும் பிரிட்ஜு, அதில் தண்ணி கீழே இருக்கும், அந்த மாதிரி அந்த பிரிட்ஜ் தான் போனோம். இதாங்க இதுக்கு 10 rupees தான் ஆச்சு பர் பர்சனுக்கு. ஆனால் இதில் என்ன சொல்லிட்டாங்கன்னா நீங்கள் ரொம்ப ஆடக்கூடாது, எதுவுமே பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா ஆப்வியஸ்லி திஸ் இஸ் நாட் சேஃப் அவ்வளோ. பட் நீங்கள் ஜஸ்ட் வாக் மாதிரி பண்ணலாம். அந்த ஃபீலே வேறு லெவலாக இருந்துச்சுக்காங்க. நின்றுக்கிட்டு உங்களுக்கு அந்த ஹோல் ஸ்பாட் தெரியும் பாருங்களேன். இந்த ராம் மூவியில் 96 மூவியில் ராமோட ஃபீல் இருக்குல்ல அதுதாங்க. அதுவும் என் ஹஸ்பண்ட்க்கெல்லாம் அந்த பேக்கு அந்த அவுட்ஃபிட்டுக்கு லிட்ரலி அப்படி தான் இருந்துச்சு. ஏதோ அட்வென்ச்சர் போகிற மாதிரி இருந்துச்சு. எங்களுக்கு மற்ற எதுவுமே எனக்கு எஸ்பெஷலி வேறு எதுவுமே அவ்வளோ எக்ஸைட் பண்ணல. பட் இது ரொம்ப எக்ஸைட் பண்ணிச்சு. மற்ற எல்லாமே நார்மலாக கப் அண்ட் ஷார்ட்ஸ் கேம் மாதிரி இருக்கும். ஸோ அதனால அது அவ்வளோ என்ஜாய் பண்ணல. அதுக்கப்புறம் அது க்ராஸ் பண்ணதுக்கப்புறம் இது இருந்துச்சுங்க கேமிங் சென்டர் மாதிரி. இங்கே ஸ்னூக்கர் போர்டு இருந்துச்சு. ஸோ சரி கண்டிப்பாக இதை விளையாடியே ஆகணும்னு சொல்லி அங்கே ஒர்க் பண்ணுற ஒருத்தங்க இதை சொல்லி வீடியோ எடுக்க சொன்னோம். இதுலேயும் ஃபன்னாக இருந்துச்சுங்க. 2 பேருமே என்ஜாய் பண்ணோம். எங்களுக்கு ஏதோ ஹனிமூனுக்கு வந்த மாதிரி தெரியல, ஏதோ கிட்ஸ் ப்ளே ஸ்டேஷனுக்கு வந்தது மாதிரி தான் ஃபீல் இருந்துச்சு. நாங்கள் அப்படி தான் என்ஜாய் பண்ணி சுற்றிட்டு இருந்தோம் ஃபுல்லாக. ஸோ நாங்கள் இப்போ போட் ஹவுஸ்க்கு வந்துட்டோம். பின்னாடி பார்த்தீங்கன்னா போட்டெல்லாம் இருக்குது. எங்கள் ரோ போட்டு, அதுக்கப்புறம் பெடல், அதுக்கப்புறம் மோட்டார் நிறையா இருக்குது. எனக்கு ஆக்சுவலி இப்போதைக்கு பெடலிங் மோட்டாரில் போகிறதுக்கு பெடலிங் போட்டில் போகிறதுக்கு கொஞ்சம் இதாக இருக்குது. ஐம் கைண்ட் ஆஃப் ஸ்கேர்ட். நீச்சலாக தெரியாதா. ஸோ அதனால் சின்ன வயசுலேருந்தே தண்ணினா ரொம்ப அவ்வளோவா போக மாட்டேன். எல்லாம் கேங்காக இருந்தாங்கன்னா போவேன். ஸோ இப்போது அதான் என் ஹஸ்பண்ட் போய் கேட்க போயிருக்காரு பின்னாடி எவ்வளோ சார்ஜஸ்ன்னு சொல்லி. அது தகுந்த மாதிரி போகலான்னு பார்க்குறேன். இங்கேயே பக்கத்தில் நீங்கள் போட் ஹவுஸ்க்கு வந்தீங்கன்னா இங்கேருந்து ஒரு நாட் ஈவன் 1 kilometer. நாங்கள் ஆக்சுவலி வேறு ஒரு ரூட்டில் வந்தோம். நான் உங்களுக்கு அந்த ரூட் காட்டுறேன். அந்த ரூட்டில் போனீங்கன்னா உங்களுக்கு இங்கே ஒரு பேர்ட் சாங்சுரி மாதிரி இருக்குது. அங்கேயும் நல்லாயிருக்கு. நெக்ஸ்ட் நாங்கள் அங்கே தான் போவோம். ஓகே. ஸோ நாங்கள் சொன்ன மாதிரி போட் ஹவுஸ்லேருந்து ரிட்டர்ன் வரும்போது நாங்கள் இந்த என்ன சொல்கிறது பேர்ட்ஸ் பார்க்கோ இல்லாட்டி அந்த மாதிரி சொல்லலாம். இதோட என்ட்ரன்ஸ் ஃபீ கேட்டிங்கன்னா 500 to 600 நாங்கள் பே பண்ணோம் 2 பேருக்கு மட்டுமே. ஆனால் அதில் என்னென்ன நாங்கள் பார்த்தோன்னு மட்டும் பாருங்களேன். இந்த ஒரு மக்காவை மட்டும்தான் அங்கே பார்க்குற மாதிரி இருந்துச்சு.
செட்டப் நல்லா இருந்துச்சு. பட் தென் இந்த மக்காவுக்கே எப்படின்னா நீங்கள் ஒரு ஹார்ட்லி ஒரு ஃபியூ செகண்ட்ஸ்க்கு மட்டும் தான் வைக்கணும். அட்லீஸ்ட் என் ஹஸ்பண்ட் அதை கையில் வச்சார், அதுக்கப்புறம் ஷோல்டரை கூட தூக்கி வச்சு விளையாட்டு இருந்தார். நான் அது கூட பண்ணல, நான் ஹார்ட்லி 2 செகண்ட்ஸ் தான் வச்சுப்பேன். அதுக்குள்ளே என்கிட்டேருந்து வாங்கிட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த ஸ்பாட்டில் என்னென்ன இருக்குதுன்னு பாருங்கள். அந்த பேர்ட்ஸ் மட்டும்தான் இருந்துச்சாங்க. அண்ட் அங்கே கொஞ்சம் பஜ்ஜீஸ் இருக்கும்ல, நார்மலாக வீட்டில் வளர்க்குற பஜ்ஜீஸ், லவ் பர்ட், அந்த மாதிரி பேர்ட்ஸ் இருந்துச்சு. அதுக்கப்புறம் அங்கேருந்து உள்ளே வந்திங்கன்னா ஒரு குட்டி கேஃபே மாதிரி இருக்கும். ஆனால் இங்கேயும் ப்ரைஸிங் எல்லாமே ஜஸ்ட் ஒரு கேப்பச்சினோவே 300 400 அந்த மாதிரி போட்டிருந்தாங்க. இப்போ நான் ஸ்மைல் பண்ணுறேன், ஏன்னா உள்ளே போகும்போது எக்ஸைட்மெண்ட் இருந்துச்சு. ஆனால் உள்ளே போக போக நீங்களே பாருங்கள் என்னென்ன ஆச்சுன்னு என்ன இருக்குதுன்னு சொல்லி. ஸோ நான் சொன்ன மாதிரி கேஃபே இருந்துச்சா, அதுக்கப்புறம் இப்போ இந்த பூனைக்குட்டி இருக்கா, அதுக்கப்புறம் கோட் இருந்துச்சு, அதுக்கப்புறம் ஈமு கோழி இருந்துச்சு. அவ்வளோதாங்க, அது மட்டும் தான் இருந்துச்சு இங்கே உள்ளே போகிறதுக்கு. வேறு என்ன வேறு ஸ்பாட் நீங்களே பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லி. ஸ்பாட் நல்லா தான் இருக்குது, பட் 400க்கு வேர்த் அங்கே வேர்த் இல்லை. பிகாஸ் நாங்கள் உள்ளே போனோம், பேர்ட்ஸ் போனோம், பேர்ட்ஸில் திரும்பவும் ட்ரையலுக்கு லைக் ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு அலோவ் பண்ண மாட்டாங்க. சீட்ஸும் ரொம்ப கம்மியாக தான் கொடுக்குறாங்க, விச் இஸ் நாட் த ரைட் திங். அண்ட் அனிமல்ஸ் இருக்குதுன்னு சொன்னாங்க, ஈமும் இருக்குது. மற்றபடி டக்கு, கோட் அவ்வளோதான், அவ்வளோ இல்லை உள்ள கலெக்ஷன். ஸ்பாட் ஓகே, ஸ்பாட் நல்லாயிருக்கு, இல்லைன்னு சொல்ல மாட்டேன். லைக் யூ வியூ நல்லா தான் இருக்கும் பின்னாடி, இல்லைன்னு இல்லை. இட்ஸ் அப் டு யூ கைஸ், டிசைட் பண்ணிக்கோங்க வரணுமா வேண்டாமான்னு சொல்லி. ஸோ இன்றைக்கி இவ்வளோ தான் வீடியோவில். நாங்கள் என்னென்ன ஸ்பாட் போனோன்னு நீங்களே பார்த்துப்பீங்க. ஸோ இஃப் அ பர்சன் போட் ஹவுஸ் என்ஜாய் பண்ணுவீங்கன்னா போங்க, வேர்த்து தான் அந்த பே பண்ணுறது ஆல். அண்ட் அந்த பேர்ட்ஸும் கொஞ்சம் வேர்த் இல்லாதது தான், பட் ஸ்டில் இட்ஸ் அப் டு யூ கைஸ், என்ன என்ஜாய் பண்ணணுமோ பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோ நாளைக்கு கண்டிப்பாக அப்லோட் பண்ணிடுறேன். அன்டில் தென் பை.